Hi everyone. ஸோ அப்சார்ப்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா ஃபார்மகோகைனெட்டிக்கில். நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ட்ரக் மெட்டபாலிசம். ஸோ இவ்வளோ நேரம் ஃபார்மகோகைனெட்டிக்கில் என்னென்ன பார்த்தோம்? அப்சார்ப்ஷன், அதாவது ட்ரக் வந்து அட்மினிஸ்டர் பண்ணியாச்சு, பண்ண பிறகு அது அப்சார்ப்ஷன், அதாவது பிளட் ஸ்ட்ரீமுக்கு மூவ் ஆச்சு, அதுதான் அப்சார்ப்ஷன், அந்த ப்ராசஸ் தான். தென் அப்சார்ப் ஆன ட்ரக் வந்து மற்ற டிஷ்யூஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, அதுதான் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். நவ் இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகி அதோட ஒர்க் எல்லாம் முடிச்ச அந்த ட்ரக் வந்துட்டு என்ன ஆக போகுது? இன்ஆக்டிவாக மாறப்போகுது. ஸோ அது எங்கே நடக்குது அப்படின்னா நிறைய ஆர்கன்ஸில் நடக்குது, மேஜராக லிவரில் வந்து நடக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம ட்ரக் மெட்டபாலிசம் அண்ட் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்க வரும். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரக்கில் வந்து ஒரு சின்ன கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் நடக்கிறது தான் வந்துட்டு என்ன ட்ரக் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸோ இப்படி மெட்டபாலைஸ் ஆன ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு அப்சார்ப்ஷனுக்கு என்ன மாதிரி ட்ரக் வேணும்? ரொம்ப லிப்பிட் சால்யூபிளான ட்ரக்காக இருக்கணும். பிகாஸ் நம்மளோட லிப்பிட் பேரியர் வந்து மேடப் ஆஃப் லிப்பிட்ஸ் அப்படின்றதுனால, நம்மளோட செல் மெம்பரேன் வந்து லிப்பிட்ஸ் அப்படின்றதுனால என்னோட ட்ரக்கும் லிப்பிடாக இருக்கணும். அதே மாதிரி அன்அயனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சார்ப்ஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அப்படியே வந்து அது இன்ஆக்டிவாக மாறணும்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மாறணும். ஸோ லிப்பிட் சால்யூபிள் லிப்பிட் இன்சால்யூபிளாக மாறிடும், அயனைஸ்டு ட்ரக்காக மாறிடும். இப்போ இந்த ட்ரக்கை வந்து நம்ம ட்ரக்குன்னு கூப்பிட போகிறதில்ல, என்னென்னு கூட போகிறோம்னா மெட்டபாலைட்ஸ். மெட்டபாலிசம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நவ் இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டபாலைட்ஸ். அந்த ப்ராடக்ட் பேர் மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறோம். ஓகேங்களா? தென் ஸோ இந்த கன்வர்ஷன் நடந்தனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்வர்ஷன் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்காக அந்த ட்ரக்கை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் ஸோ லொக்கேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மெட்டபாலிசம் நடக்கலாம்னா, மேஜராக வந்து லிவரில் நடக்கலாம், இல்லைனா கிட்னி, லங்ஸ், பிளட், இன்டெஸ்டினல் மியூக்கோசா, இந்த இடத்துலலாம் வந்துட்டு மெட்டபாலிசம் நடக்கலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ கான்சிக்வன்சஸ் ஆஃப் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுனால இந்த ட்ரக் இப்படி மட்டும்தான் மாறுதா, இல்லை வேறு எதாவது நடக்குதா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ்னா என்ன? எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கும்போது அது ஒரு இன்ஆக்டிவாக மாறலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஃபினோபார்பிட்டோன் எடுக்கிறோம். அது வந்து ஹைட்ராக்சி ஃபினோபார்பிட்டோனா மெட்டபலைஸ் ஆயிடுது, மெட்டபலைட்டாக மாறிடுது. தென் இன்னொரு எக்ஸாம்பிள், ஆக்டிவ் ட்ரக்கு மெட்டபாலிசம் நடந்த பிறகும் ஒரு ஆக்டிவ் மெட்டபலைட்டாகவே இருக்கலாம், அதாவது அப்போயுமே அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோடின் என்னவா கன்வெர்ட் ஆகுது? மார்ஃபின். ஸோ கோடினுக்கும் மார்ஃபினுக்கும் வந்து பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எஃபெக்ட் இருக்குது. ஸோ எடுக்கிறப்பையும் நான் வந்து பெயினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரக்காக தான் எடுத்தேன். தென் அது மெட்டபாலிசம் நடந்த பிறகும் என்னவா இருக்குது? மார்ஃபினாக இருக்குது. அந்த மார்ஃபினுக்கும் வந்துட்டு பெயின் ரிலீவிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? தென் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இன்ஆக்டிவ் ட்ரக்கு ஆக்டிவ் மெட்டபலைட்டாக மாறுறது. ஸோ ஒரு ட்ரக்கு நான் எடுக்கும்போது அது எப்படி இருக்குது? இன்ஆக்டிவாக இருக்குது. சரிங்களா? அதாவது அதுக்கு வேலையே இல்லை, எஃபெக்டே இல்லை. பட் பாடியில் மெட்டபாலிசம் நடந்த பிறகு அது என்னவா மாறுது? ஆக்டிவ் ட்ரக்காக மாறுது. ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோப்பமின் வச்சே சொல்கிறேன். ஸோ டோப்பமின் அப்படின்றது என்னென்னா நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஓகேங்களா? இது பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? டோப்பமின் சப்ளிமெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் இந்த டோப்பமினால் பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தோம் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனில் இல்லையா? ஸோ பிளட் பிரெயின் பேரியர்ன்றது ரொம்ப திக்கு, பிளட்டில் இருந்துட்டு நம்மளுக்கு அது பிரெயினை ரீச் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து டோப்பமினுக்கு வந்து அது தடை விதிக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க? லீவோடோப்பா அப்படின்ற ஃபார்மில் கொடுக்குறாங்க. லீவோடோப்பாக்கு ஆக்சுவலாக எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. பட் பிரெயினில் போய் அது டோப்பமினாக மாறின பிறகு பார்க்கின்சனில் அந்த குறைவாக இருக்கிற டோப்பமின் லெவல்ஸை இது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரோட்ரக் கான்செப்ட். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்து பார்க்க போகிறது ப்ரோட்ரக். ஸோ அதை பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆல்ரெடி சொன்னதே தான். ஸோ ப்ரோட்ரக் அப்படின்றது என்னன்னு பார்த்தா அது ஒரு இன்ஆக்டிவ் ட்ரக்கு, பட் ஆக்டிவாக மாறிடும் எப்போ பாடிக்குள்ளே போன பிறகு. இதுதான் அதோட டெஃபினிஷன். ஓகே, தென் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்க்கின்சன் பேஷண்ட்டுக்கு என்ன கம்மியாக இருக்கும்? டோப்பமின் ஹார்மோன் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோப்பமினை வந்து இப்போ அவங்களுக்கு சப்ளிமெண்ட் மாதிரி டேரெக்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் யார் இருக்கா? பிளட் பிரெயின் பேரியர் இருக்கா. இது அந்த ட்ரக்கை வந்து பிரெயினுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணுறோம்? ப்ரோ ட்ரக்காக கொடுக்குறோம். ப்ரோ ட்ரக்னா என்ன? ட்ரக்குக்கு முன்னாடி ஸ்டேஜ், அதான் வந்து ப்ரோ ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோ ட்ரக்காக கொடுக்குறோம். ப்ரோ ட்ரக் இதில் என்ன? லீவோடோப்பா அப்படின்ற ஃபார்மில் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுத்த பிறகு என்ன ஆகும்? இது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணும். கிராஸ் பண்ண பிறகு பிரெயினை ரீச் ஆகிடும். ரீச் ஆகிறப்ப அது டோப்பமினாக மாறிடும். ஸோ கம்மியாக இருக்கிற டோப்பமின் லெவல் பிரெயினில் அதிகமாகிடும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு குட்டி டயக்ராமை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு இது வந்து நீங்கள் ப்ரோ ட்ரக் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை எழுதிட்டு இந்த டயக்ராம் வந்து நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் எம்சிக்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ ட்ரக்கில் வந்து எம்சிக்யூ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபேஸஸ், அதாவது இப்போ என்ன பார்த்தோம்? இன்ஆக்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி இன்ஆக்டிவ் ஆகிறதுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸை 2 ஃபேஸாக வந்து எடுத்துட்டாங்க. ஒன்று ஃபேஸ் 1, இன்னொன்று ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 1க்கு இன்னொரு பேர் ஃபங்க்ஷனலைசேஷன் ரியாக்ஷன் ஆர் நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. தென் ஃபேஸ் 2 அப்படின்றது கான்ஜுகேஷன் ஆர் சிந்தட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி வந்துட்டு நம்ம
பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன டெஃபினிஷன் பார்த்தோம், இது வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். ப்ளஸ் லிப்பிட் சால்யூபிளாக இருக்கிற ட்ரக்கை லிப்பிட் இன்சால்யூபிளாக மாற்றிடுது. தென் அன்அயனைஸ்டு ட்ரக்கை அயனைஸ்டாக மாற்றிடுது. இப்படி மாற்றுறதுனால அது எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா. ஃபேஸ் 1 என்ன ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரக்னால வந்து 2 ஃபேஸ்க்குள்ளேயும் மூவ் ஆக முடியும். அதாவது ஃபேஸ் 1க்குள்ளேயும் போக முடியும், ஃபேஸ் 2க்குள்ளேயும் போக முடியும். ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்லைட்லி போலாராக மாற்றி விட்டுடும். அதாவது ஸ்லைட்லி லிப்பிட் இன்சால்யூபிள் ஸ்லைட்லி அயனைஸ்டு ட்ரக்காக வந்து மாற்றிடும். இப்போ இப்படி மாற்றிருச்சுன்னா இதுக்கு என்ன பேர், மெட்டபாலைட் அப்படின்னு பேர். நான் இனிமேல் இந்த ட்ரக் நம்ம கூப்பிடக்கூடாது, ஓகேங்களா. தென் இந்த மெட்டபாலைட் நெக்ஸ்ட் என்ன ஆகலாம் அப்படின்னா ரொம்ப வாட்டர் சால்யூபிளாக இருக்கிறதுனால ரீனல் மூலமாக எக்ஸ்க்ரீட் ஆகி யூரினில் போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மெட்டபாலைட் சில டைம் ரொம்ப போலாராக மாறாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னும் லிப்பிட் சால்யூபிளாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால் திரும்ப ஃபேஸ் 1லேருந்து அது ஃபேஸ் 2க்கு மூவ் ஆகும். சரி, ஃபேஸ் 2 என்னது அப்படின்னா இந்த ஃபேஸ் 2ல் வந்து என்ன ஆகும், வாட்டர் அட்ராக்டிங் காம்பவுண்ட்ஸு நடுவில் போய் அட்டாச் ஆகிக்கும். 2 ட்ரக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரக்குக்கு நடுவில் போய் வாட்டர் அட்ராக்டிங் காம்பவுண்ட் இதில் அட்டாச் ஆகிக்கும். ஸோ அப்படி அட்டாச் ஆனால் என்ன ஆகும், ஆல்ரெடி ஸ்லைட்லி போலாராக இருந்தது இன்னும் போலாராக மாறிடும், ஓகேங்களா. ஸோ இருந்த கொஞ்சம் லிப்பிட் சொலிபிலிட்டியும் போயிடும். நவ் அகெயின் இப்போ இதை நம்ம என்னென்னு கூப்பிடுறோம், மெட்டபாலைட் அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த மெட்டபாலைட் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப வாட்டர் சால்யூபிளாக இருக்கிறதுனால இன்டெஸ்டைனுக்கு போய் பைல் மூலமாக ஸ்டூல்ஸில் எக்ஸ்க்ரீட் ஆகிரும். இதே இது மட்டும் யூரின், இது மட்டும் ஏன் ஸ்டூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெட்டபாலைட் வந்துட்டு யூரின்ல எக்ஸ்க்ரீட் ஆகலாம், ஸ்டூல்ஸில் எக்ஸ்க்ரீட் ஆகலாம். பட் ஸ்டூல்ஸில் எக்ஸ்க்ரீட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா பைல் வந்துட்டு நிறைய ஹைலி போலார் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து நிறைய அட்ராக்ட் பண்ணும், சரிங்களா. ஸோ அதனால் ஃபேஸ் 2ல் இருக்கிற வந்து எப்போயுமே பைலில் எக்ஸ்க்ரீட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஃபேஸ் 1க்கு வந்து வெறும் ரீனலில் எக்ஸ்க்ரீட் ஆகிற வாய்ப்பு தான் இருக்குது, பிகாஸ் இது ஸ்லைட்லி போலார் அப்படின்றதுனால, ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம், ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2க்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபேஸ் 1 வந்துட்டு நான் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இது வந்து சிந்தட்டிக் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் ஏன் அந்த மாதிரி ஒரு பேர் அப்படின்னா சிந்தட்டிக் அப்படின்னா வெளியிலேருந்து ஒரு அன்நேச்சுரல் காம்பவுண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது எங்கே நடக்குது, ஃபேஸ் 2ல் 2 ட்ரக்குக்கு நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து சிந்தட்டிக். இதில் அந்த மாதிரி இல்லை, அதனால் இது நான் சிந்தட்டிக். இன்னொரு பேரும் பார்த்தோம் என்ன அப்படின்னா இது ஃபங்க்ஷனலைசேஷன், இது வந்து காஞ்சுகேஷன் அப்படின்னு. ஸோ காஞ்சுகேட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2த்துக்கு நடுவில் பிரிட்ஜ் மாதிரி அப்படின்னு அர்த்தம். நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ் 2ல் என்ன ஆகும், ட்ரக்கை உடச்சி ட்ரக்குக்கு நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இந்த காம்பவுண்ட் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இது காஞ்சுகேஷன் பேர். இது வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனலைசேஷன் ரியாக்ஷன் பேர். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகும், OH அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், அந்த மாதிரி வந்து ஒரு போலார் குரூப் அட்டாச் ஆகும். அதனால் இது ஃபங்க்ஷனலைசேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரியாக்ஷனை தனித்தனியாக ஒரு டேபிள் மாதிரி போட்டாச்சு. அதை பார்க்குறோம். ஃபேஸ் 1ல் என்னென்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரோலைசிஸ், சைக்ளைசேஷன், டீசைக்ளைசேஷன். ஸோ இதை எழுதிட்டு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம எக்ஸாம்க்கு எழுதினாலும் போதும், இல்லை அதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஓகே ஃபைன். ஸோ ஆக்சிடேஷன் பேர்லேயே இருக்குது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரிடக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். தென் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா ஹைட்ரோனா வாட்டர். ஸோ வாட்டரை வச்சு ட்ரக்கை பிரேக் பண்ணுது, அதான் அடிஷன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ண உடனே இந்த ட்ரக் உடையுது, அதான் ஹைட்ரோலைசிஸ். லைசிஸ்னால் உடையிறது. தென் சைக்ளைசேஷன், ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்டு சைக்கிளாக மாறிடும். டீசைக்ளைசேஷன், சைக்கிளாக இருந்த காம்பவுண்டு ஸ்ட்ரெயிட் செயினாக மாறிடும். ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம்ஸ். இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான என்சைம் யார் அப்படின்னா சைட்டோக்ரோம் P450. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஃபெனிடாயின், அதே மாதிரி கடைசி டீசைக்ளைசேஷனுக்கும் ஃபெனிடாயின், மற்றபடி ரிடக்ஷனுக்கு வந்து குளோராம்ஃபெனிகால். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி பீயில் இருக்க ட்ரக்ஸ் தான் வரும், அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ 2 இதுக்கு ஃபெனிடாயின், 1 மட்டும் குளோராம்ஃபெனிகால். ஹைட்ரோலைசிஸோ சைக்ளைசேஷனுக்கும் பீலேயே வரும் ட்ரக்ஸு, ப்ரோகைனமைடு, ப்ரோகுவானு. ஓகே, ஸோ அதோட ஃபேஸ் 1 ரியாக்ஷன் முடிஞ்சு. இப்போ ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 2ல் வந்து என்ன ஆகும்னு சொன்னேன், ஒரு காஞ்சுகேட், அதாவது நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ட்ரக்கோட அட்டாச் ஆக போகுதுன்னு சொன்னேன். ஸோ இதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் குளுக்கோரோனைட் காஞ்சுகேஷன். எல்லாத்துலேயுமே காஞ்சுகேஷன் அப்படின்ற பேர் வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் அது என்ன குரூப் ஆட் ஆக போதோ அதோட பேர் வரும். இதில் மெக்கானிசம் பாருங்கள், அட்டாச் குளுக்கோரோனிக் ஆசிட். ஸோ குளுக்கோரோனிக் ஆசிட் அட்டாச் ஆனதுனால குளுக்கோரோனைட் காஞ்சுகேஷன். தென் இதோட என்சைமும் அதே மாதிரி தான் வரும், குளுக்கோனோரோசல் டிரான்ஸ்ஃபரேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்க ஒரு ஐடியா சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இது 3 மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் சல்ஃபேஷன், அதாவது சல்ஃபேட் காஞ்சுகேஷன். ஸோ என்ன ஆட் ஆயிருக்கும், சல்ஃபேட் குரூப் ஆட் ஆயிருக்கும், ப்ளஸ் அதோட என்சைம் வந்து சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரேஸ். தென் அசிட்டைல் காஞ்சுகேஷன், அதாவது அசிட்டைல் குரூப் ஆட் ஆயிருக்கும், N-அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ். தென் குளூட்டோதயான் காஞ்சுகேஷன் அட்டாச்சஸ் குளூட்டோதயான் குரூப், குளூட்டோதயான் S டிரான்ஸ்ஃபரேஸ். அதே மாதிரி அமினோ ஆசிட் ஜஸ்ட் கிளைசின் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கு அப்படின்னா கிளைசின் குரூப் ஆட் ஆயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் ஆட் ஆயிருக்கும். ஸோ அதோட என்சைம் அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். தென் மீத்தல் காஞ்சுகேஷன், மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கும், என்சைம் வந்துட்டு மெத்திலேஷன், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இந்த நேம்ஸ்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா இதில் வந்து 3 G இருக்குது, ஓகேங்களா. என்னென்ன G அப்படின்னா குளுக்கோரோனைட், தென் குளூட்டோதயான், தென் கிளைசின். ஸோ இந்த 3 G ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் SAM ஞாபகம் வச்சுக்கோங்க, SAM, அதாவது சல்ஃபேஷன், அஸ்டிலேஷன்,
தென் மெத்திலேஷன். 3 G ஒரு சாம். ஓகேங்களா? ப்ளஸ் இதோட எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். PSI சாரி PSD. ஸோ P for first PSI, paracetamol, steroid, isoniazid, then paracetamol, salicylate, dopamine. ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து உள்ள சாப்டர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் ஃபஸ்ட்டு படிக்கிறதுனால இந்த மாதிரி கோட் வேர்ட்ஸ் வச்சு தான் படிக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்சைம்ஸை பற்றி மட்டும் வந்து தனியாக பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ நேரம் வந்து குளுக்கோரோனில் டிரான்ஸ்ஃபரேஸ், சைட்டோக்ரோம் P450 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த என்சைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து மைக்ரோசோமல், இன்னொன்று வந்துட்டு நான் மைக்ரோசோமல் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ சும்மா சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மைக்ரோசோமல் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? செல்லுக்குள்ள ER எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ஒரு மைக்ரோசோம் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதாவது ஸ்மால் வெசிக்கல் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கனால அதுக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. தென் அதே மாதிரி இங்கே வந்துட்டு அவுட் சைட் தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேயே அது இருக்காது, வெளியில் இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் இது வந்து phase 1 கேட்டலைஸ் பண்ணுறது. கேட்டலைஸ் அப்படின்னா ஸ்பீட் அப், அதாவது அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பீட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிற என்சைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேட்டலைஸ் பண்ண போகிறது வந்து phase 1 ரியாக்ஷன்ஸை, தென் ப்ளஸ் குளுக்கோரோனைட் கான்ஜுகேஷனையும் வந்து மைக்ரோசோமல் என்சைம்ஸ் தான் வந்து ஸ்பீட் அப் பண்ணும். தென் இதில் வந்து phase 1 as well as phase 2 எக்ஸப்ட் குளுக்கோரோனைட் கான்ஜுகேஷன் அது மட்டும்தான் வந்து இந்த என்சைம்ஸ் கேட்டலைஸ் பண்ணும். தென் இன்டியூசிபிள் பை ட்ரக், ஏதாவது ஒரு ட்ரக் வந்து நம்ம இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த என்சைம்ஸ் வந்து அதிகமாக தூண்ட செய்யப்படும். ஓகே, பட் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. ட்ரக்ஸ் வந்து இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதை ரெண்டுத்தை தனியாக பார்ப்போம். ஸோ மைக்ரோசோமல் என்சைம்ஸை வந்து ட்ரக்ஸு தூண்டிவிடும், அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மைக்ரோசோமல் என்சைம் இன்டியூசர்ஸ் வந்து என்ன பண்ணும்? என்சைம்ஸை தூண்டிவிடும், இன்க்ரீஸ் பண்ணிவிடும். எக்ஸாம்பிள் ஃபெனடாயின். அதே மாதிரி நான் மைக்ரோசோமல் என்சைம்ஸை வந்து இது என்ன பண்ணும்? எதுவும் பண்ணாது, இனிபிட் தான் பண்ணும். எக்ஸாம்பிள் வெராப்பமில். ஓகேங்களா? இது வரைக்கும் கேட்கல, பட் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. பட் MCQ அப்படின்னு பார்க்கும்போது அந்த மைக்ரோசோமல் நான் மைக்ரோசோமல் என்சைம்ஸ் இன்டியூசர்ஸ் இனிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? தென் ஃபேக்டர்ஸ் மாடிஃபைங் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், லாஸ்ட் டாபிக் மெட்டபாலிசமில். ஸோ பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனை தடுக்கக்கூடியது இல்லை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட் ஏஜ். ஸோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது நியூ பார்னுக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த மெட்டபாலிசம்ன்றது டிஃபன் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நியூ பார்னுக்கு வந்து என்ன என்சைம் கம்மியாக இருக்குன்னா குளுக்கோரோனைல் டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து இருக்காது. அதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா குளோராம்ஃபெனிகால் அப்படின்ற ட்ரக்கை வந்து மெட்டபலைஸ் பண்ண முடியாது. ஸோ குளோராம்ஃபெனிகால் அப்படின்னு ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகேங்களா? ஸோ அது வந்து மெட்டபலைஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னால அவங்களுக்கு ஒரு சிண்ட்ரோம் வருது, விச் இஸ் கால்ட் அஸ் கிரே பேபி சிண்ட்ரோம். தென் ஜெண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மெட்டபலைஸ் பண்ணுவாங்க மேலே கம்பேர் பண்ணும்போது. தென் டயட் வந்து ரொம்ப புவராக இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் கம்மியாகும். தென் டிசீஸ், லிவர் டிசீஸ் இருந்தேன்னா லிவரில் தான் மெட்டபாலிசம் நடக்குது. ஸோ லிவர் டிசீஸ் இருந்துச்சுன்னா மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். தென் ஜெனட்டிக் ஃபேக்டர். ஸோ ஜெனட்டிக் ஃபேக்டரில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்டிலேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இல்லையா, phase 2 ரியாக்ஷனில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபாஸ்ட் அஸ்டிலேட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்லோ அதாவது அஸ்டிலேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சிலருக்கு நடக்கும், ஸ்லோ ஒரு சிலருக்கு நடக்கும். ஓகேங்களா? ஃபேமிலி மெம்பரில் யாராவது வந்து ஒரு ஸ்லோ அஸ்டிலேட்டராக இருந்தாங்க, ரொம்ப அஸ்டிலேஷன் ப்ரோசஸ் அவங்களுக்கு வந்து ஜெனரலாகவே கம்மியாக தான் நடக்குது அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐசோனியாசிட். தென் சைமல்டேனியஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது 2 ட்ரக்கை வந்து ஒன்றா அட்மினிஸ்டர் பண்ணும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் அந்த என்சைமோட ஆக்டிவிட்டி, இல்லைனா டிக்ரீஸ் ஆகும். அதாவது மெட்டபாலிசம் இன்க்ரீஸும் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம். அது எப்போது 2 ட்ரக்கை வந்து ஒன்றா நீங்கள் கொடுக்கும்போது. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு ட்ரக் மெட்டபாலிசம் கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து கேட்கப்படுற MCQs வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிப்ளமா எக்ஸாம் செகண்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது phase 1 ரியாக்ஷன், phase 2 ரியாக்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கமிங் டு MCQs, நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ட்ரக் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். phase 1 ரியாக்ஷன் ஆஃப் த ட்ரக் மெட்டபாலிசம் என்னது? இது ரெண்டுமே வந்துட்டு phase 2. ஆக்சிடேஷன் தான் வந்து phase 1. தென் மேஜர் சைட் ஃபார் ட்ரக் மெட்டபாலிசம் என்ன? லிவர். சைட்டோக்ரோம் P450 இஸ் லொக்கேட்டட் இன். ஸோ சைட்டோக்ரோம் P50 எதுக்காக? phase 1 ரியாக்ஷனில் தான் பார்த்தோம். ஸோ phase 1 ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோசோமல் என்சைம்ஸ் தான் வந்து அதில் வந்து வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மைக்ரோசோமல் என்சைம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ERல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர். தென் ட்ரக் ஷோயிங் எக்ஸ்டென்சிவ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், இது நம்ம படிக்கல, பட் வந்து ஒரு MCQ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் இஸ் ப்ரோப்ரானலால். இதுதான் வந்து நிறைய எக்ஸ்டென்சிவாக ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் பெர்ஃபார்ம் பண்ணும். தென் என்சைம் இண்டக்ஷன் ரிசல்ட்ஸ் இன். ஸோ என்சைம் இன்டியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது இல்லைங்களா? ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி மெட்டபாலிசம். இதுதான் வந்து ஆன்சர். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம் இஸ் அ இன்டியூசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபீனோபார்பிட்டால் தான் என்சைம் இன்டியூசர். தென் ப்ரோ ட்ரக் அப்படின்றது என்ன? இட் இஸ் அன் இன்ஆக்டிவ் ஃபார்ம். பாடிக்குள்ளே போன பிறகு அது என்னவா ஆகும்? ஆக்டிவாக மாறும். ஸோ இன்ஆக்டிவ் ஃபார்ம் தான் ஆன்சர். தென் மைக்ரோசோமல் என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் phase 1 ரியாக்ஷன். இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரக் மெட்டபாலிசம் lecture as well as MCQs. Thank you.